வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கல்லையில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக இளைப்பாற்றிற்காக ஆனி கருத்துப்படி இன்ஃபென்டா மேக்ஸ் நல்ல முறையில் தேர்வு எழுதவும் மாதாவுக்கு நன்றியாகவும், ஜேபி வனிதா குடும்ப கருத்துப்படி நன்றியாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, ஜான் கப்ரியல் மேரி சகாயம் சிறில் ஆண்ட்ரூ கருத்துப்படி யாரும் நினைவான மற்றும் யாரும் நினைவான மக்களுக்காகவும், இன்னாசி லதா ராஜா கெவின் கருத்துப்படி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புக்குரியவர்களே, இறைவன் படைத்து கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களுக்காகவும் நாம் புனிதப்படுத்தி இந்த சிற்பத்தை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அருள்கொடைகளையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த சிற்பங்களை எல்லாம் அர்ச்சித்து புனிதப்படுத்தி இருக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களுடைய உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ புனித வியாகுல அன்னையினுடைய சுரூபத்தையும் கபியையும் நீதாமை அனைவரும் சேர்ந்து தந்தையை பார்த்து கொண்டாடுவோம். இணைந்திருக்கிற என் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, தந்தைக்கும் மகளுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. உன்னதத்தின் அருள் வரங்களை இறையாசிராய் பெற்றுத் தருகிற தூய மரியாயே, கல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் அன்னையினுடைய பரிந்துரையால் கடவுள்தம் இரக்கத்தை பெறுவார்களாக. இக்கல்லறையை தேடி வருகிற யாவருக்கும் வியாகுல அன்னை தாமே தனது திருப்பாடலுடைய 24:15-16 மிக அழகாய் சொல்லும், என்னுடைய கண்கள் எப்போதும் ஆண்டவரையை நோக்கி இருக்கிறது, என்னை விடுவிக்கின்றவர் அவரே, எனக்கு இரக்கம் காட்டுகிறவரும் அவரே என்று. வாழ்வதும் இவ்வுலகில் இருப்பதும் இயங்குவதும் கடவுளுடைய இரக்கத்தினால் மட்டுமே. குற்றங்களுக்காக நாம் மனம் வருந்துவோம். வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை இறுக பற்றி நின்று நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள
அழைப்பு விடுக்கும் தவக்காலத்தில் 3வது ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பிக்க வருகை தந்த உங்கள் ஒவ்வொருவரையும் பாசத்தோடு வரவேற்கின்றோம். உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அடிப்படை தேவைகளில் ஒன்று நீர். நீரின் வளமையை பொறுத்தே ஒரு நாட்டின் வளமையும் மக்களின் வளர்ச்சியும் மதிப்பிடுகிறது. இயேசு என்னும் நீரூற்றை பருகினால் நிலை வாழ்வை கொடையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்து கூறுகிறது. நாம் யார் என்பதை நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவர்களை சுற்றியே நமது வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்கிறோம். நமது நம்பிக்கையை உயிர்தரும் இயேசுவினால் நமது வாழ்வு நிலைவாழ்வாய் மாறும். இயேசு நமது தாகமாகிட, இயேசு நமது நீரூற்றாகிய, இயேசு நமது வாழ்வாகிட இறையருள் வேண்டி பக்தியோடு திருப்பலியில் பங்கேற்போம். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டு பாலை வழியில் பயணம் செய்தபோது குடிப்பதற்கு நீரின்றி தாகத்தோடு அலைந்து திரிந்தார்கள். தந்தையாம் இறைவனிடம் மோசே முறையிட பாறை ஒன்றில் அடிக்க நீரூற்று உருவாகி வந்தது. அந்த செயலில் வெற்றி உண்டு என்பதை எடுத்து கூறும் விடுதலை பயண நூலுக்கு நாம் செவிசாய்ப்போம். வாசகம். குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 3-7 முடிய இறை வார்த்தைகள். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து பிராதீம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல்லெறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடிக்க உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். போதும் நடக்கும் போதும் உந்தன் நிழலில் தாகம் கொண்டேன். எழுகின்ற போதும் உந்தன் கரத்தில் தாகம் கொண்டேன். உன் வழி நல்வழி அவ்வழி செல்ல தனியாத தாகம் கொண்டேன். உந்தன் மீது தனியாத தாகம் கொண்டேன். இயேசுவே உன் மீது தனியாத தாகம் கொண்டேன். அழியா உன் உறவை காண தனியாத தாகம் கொண்டேன். நேர்மையிலே தாவீதின் புகழ் பாடலில்
இயேசுவே உந்தன் மீது பவுல் ரோமை நகர மக்களுக்கு தெளிவாக எடுத்துக்கொள்கிறார். நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட ஆண்டவர் நமக்காக தன்னுயிரை தானமாக கொடுக்க முன்வந்து நம்மீது கொண்ட அளவில்லாத அன்பை எண்பித்தார் என்பதை எடுத்து கூறும் 2ஆம் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். 2ஆம் வாசகம். தூய அவையின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகிய நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. ஆண்டவரே, நீர் உண்மையிலே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறைவசனங்கள் 5-15 மற்றும் 19-26, மேலும் 40-42 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் முள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது. தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர்
இத்தொகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பன் இயேசுவிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினார்கள். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருமையான ஒரு கல்லறை தோட்டம், அற்புதமான மனதை உருக்கும் ஒரு கெபி, விசுவாசம் உள்ள மக்கள், வழி நடத்துகிற நல்ல ஆயர், பங்கு தந்தை. இந்த நிலையை பார்க்கும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சிறுவன், அந்த சிறுவனுக்கு நாய்க்குட்டிகள் என்றால் ரொம்ப ஆசை. அப்போது அவனுக்கு எங்காவது நாய்க்குட்டி கிடைக்குமா அப்படின்னு அவன் பார்த்துட்டே இருப்பான். ஒரு தெரு வழியாக அவன் போகிறான். அப்போ ஒரு கேட்டில் நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் பையை விட்டு பார்க்குறான், கொஞ்சம் காசு இருக்குது. அப்போது அந்த கேட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற கூப்பிட்றான். அப்போ அங்கிருந்து ஒரு பெரியவர் வீட்டுக்குள்ளேருந்து வர்றார். நாய்க்குட்டி எனக்கு வேணும் அப்படிங்கிறார். அப்போ அவர் எவ்வளோ வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவன் சொல்கிறான், என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குது அப்படின்னு. 50 ரூபாய்க்கெல்லாம் நாய்க்குட்டி கிடைக்காது, நீ போ அப்படிங்கிறார். அப்போ திரும்பி வர்றான். வர்றப்போ அவனுக்கு ஒரு ஆசை, அந்த நாய்க்குட்டிகளையாவது பார்க்கலாமே, வாங்க பார்க்கலாமே அப்படிங்கிறார். ஒரு விசில் அடிக்கிறாரு. வீட்டுக்குள்ளிருந்து நிறைய நாய்க்குட்டிகள் அப்படியே துள்ளி குதித்து அது ஓடி வருது. அது பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நாய்க்குட்டிகளை பார்த்த உடனே. அப்போ எல்லா நாய்க்குட்டிகளும் துள்ளி குதித்து அப்படியே வருது. கடைசியாக பார்க்குறான் ஒரே ஒரு நாய்க்குட்டி. அதனால சரியாக நடக்க முடியல, ஓட முடியல, குதிக்க முடியல. அது தட்டு தடுமாறி அது நடந்து வருது. அப்போ ஏன் இந்த நாய்க்குட்டி இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த வீட்டு உரிமையாளர் சொல்கிறாரு, இல்லை, இந்த நாய்க்குட்டி பிறந்ததிலிருந்தே இப்படித்தான், இதனுடைய கால்கள் இப்படி, அதனால் இதனால் நடக்க முடியாது, ஓட முடியாது, விளையாட முடியாது, இதனால் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவன் கேட்குறான், இந்த நாய்க்குட்டி நான் வாங்கிக்கிட்டா அப்படின்னு கேட்குறான். சரி, நீ வாங்கிக்கோ, உனக்கு வேணா தர்றேன் அப்படி. இந்த நாய்க்குட்டிக்கு விலை என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த உரிமையாளர் சொல்கிறார், இந்த நாய்க்குட்டிக்கு விலையே இல்லை, நீ இலவசமாக நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறான். அப்போ அந்த பையன் சொல்கிற, இல்லை இல்லை, இலவசமாக நான் எடுக்க மாட்டேன், இந்த நாய்க்குட்டிக்கும் ஒரு விலை உண்டு அப்படின்னு சொல்கிறான். சரி, எவ்வளோ வச்சுருக்கிறேன்? அவன் அந்த 50 ரூபாய் எடுத்து கொடுக்குறான். அவர் வாங்கிக்கிறார். அப்போ அந்த நாய்க்குட்டியை எடுத்துட்டு அப்படியே அவன் வெளியில் வர்றான். வர்றப்போ அந்த உரிமையாளர் அவனை நிறுத்தி கேட்குறாரு, ஏன் தம்பி, இந்த நாய்க்குட்டியினால் எந்த பிரயோஜனம் உனக்கு இல்லை, இந்த நாய்க்குட்டியினால் உன்னால் விளையாட முடியாது, உன்னோட ஆட முடியாது, ஓட முடியாது, நடக்க முடியாது, இதனால் எந்த பிரயோஜனம் இல்லை, நீ ஏன் இந்த நாய்க்குட்டி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற அப்படின்னு அந்த பெரியவர் கேட்குறார். அதற்கு இந்த சின்ன பையன் தன்னுடைய ஒரு கால் பேண்ட்டை அவன் தூக்கி காமிக்கிறான். இரும்பு வளையத்தால் அவனுடைய அந்த கால் கட்டப்பட்டு இருக்கு. அவனுடைய கால் வளைந்து போன ஒரு கால், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் அவன். அப்போ அவன் சொல்கிறான்,
அந்த காலை காமிச்சிட்டு அவன் சொல்கிறான், என்னால் தான் சரியாக நடக்க முடியாது, என்னால் தான் சரியாக ஓட முடியாது, என்னால் தான் சரியாக குதிக்க முடியாது. இந்த நாய்க்குட்டியை புரிந்து கொள்கின்றவர்களால் தான் இந்த நாய்க்குட்டியோட பாசமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டியோட எடுத்துகிட்டு போனான்னா. இயேசுவில் பிரியமானவர்களே, மனித வாழ்க்கைக்கு 3 அத்தியாவசிய தேவைகள் இருக்கிறது. ஒன்று புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், அன்பு செய்தல். இந்த 3ம் ஒவ்வொரு மனிதனிடத்தில் அது நிலைத்து இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் உண்மையான ஒரு அன்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு மன நிறைவு அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்பவரை அன்பு செய்ய வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படிக்க கேட்டோம், இஸ்ராயல் மக்கள் அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்த பொழுது அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை அவர்களால் பொறுக்க இயலவில்லை. அவ்வளவு கடினம், அவ்வளவு வேலை, அவ்வளவு பாரம், துயரம். தங்களை மீட்க யாராவது வரமாட்டார்களா என்கிற ஏக்கம் அடிக்கடி இருந்தது. இறைவனிடத்திலே அவர்கள் பல முறை குரல் எழுப்பி அவர்கள் ஜெபித்தவர்களாக இருந்தார்கள். அந்த வேளையில் கடவுள் மோசேயை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து மோசே இடத்திலே ஆண்டவர் கூறுகிறார், என் மக்கள் படுகிற துன்பத்தை நான் அறிந்தேன், அவர்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன், அவர்களை மீட்க நான் வானத்தையும் தாழ்த்தி கொண்டு வருகிறேன், காற்றை இறக்கையாக கொண்டு நான் பறந்து வருவேன் என சொல்லி தன்னுடைய மக்கள் அனுபவிக்கிற துன்பங்களை கண்டு அவர்களிலிருந்து அதை மீட்க அவர் இறங்கி வருகிறார். மோசேயினுடைய துணையோடு அந்த இஸ்ராயல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பாலைவனத்தில் அவர்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது பகலிலே மேகத்தூணாய், இரவிலே நெருப்புத்தூணாய் அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு பின்னும் ஆண்டவர் பக்க பலமாக இருந்தார். இறைவனுடைய பிரசன்னம் தங்களோடு இருப்பதை அந்த இஸ்ராயல் மக்கள் அனுபவித்தவர்களாகவே எப்பொழுதும் இருந்தார்கள். அவ்வாறு வரும் பொழுது முன்னே செங்கடல், பின்னே பார்வோனினுடைய படைகள். எப்படி செங்கடலை கடக்கப் போகிறோம் என்று தெரியாது. மனம் சோர்ந்து போன நேரத்தில் மீண்டும் ஆண்டவர் மோசேயின் வழியாக அவர்களை தேடி வருகிறார். இப்பொழுது காண்கிற எகிப்தியரை இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணவே மாட்டீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார், நீங்கள் பேசாதிருங்கள், நீங்கள் அமைதியாய் இருந்தால் போதும், கடவுள் உங்கள் சார்பாக போராடுவார் என சொல்லி கடவுள் அவர்கள் சார்பாக போராடி அந்த செங்கடலிலே கால் நலையாமல் அவர்களை நடக்க வைக்கிறார். அவர்கள் உணவை கேட்ட பொழுது மன்னாவை கொடுக்கிறார், காடையை கொடுக்கிறார். இவ்வாறு அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். நிறைவேற்றும் பொழுதுதான் தாகம் எடுக்கிறது, தண்ணீரினுடைய அருமை தெரிகிறது. அவர்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள். கடவுள் தங்கள் வாழ்வில் இவ்வளவு அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்து வந்ததை அவர்கள் ஒரு விசை மறந்து விட்டார்கள். இறைவனுடைய அருட்கரம் எவ்வளவு அற்புதமாய் தங்களை பாதுகாத்தது, தங்கள் தேவைகளை நிறைவேற்றுவது என்பதை அவர்கள் மறந்து கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள். எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று அவர்கள் குறைபட்டு கொள்ளும் பொழுது ஆண்டவர் இவ்வளவு நல்லது செய்தும் இந்த மக்கள் இப்படி இருக்கிறார்களே என்று இவர்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், ஏதாவது ஒன்று இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கவில்லை. மாறாக இறைவன் தன் மக்களை புரிந்து கொள்கிறவராக இருந்தார். இதுதான் அவர்களுடைய பலவீனம், இதுதான் அவர்களுடைய குறைபாடு, இப்படித்தான் இவர்கள் இருப்பார்கள் என்று அவர் புரிந்து கொள்கிறார். அந்த மக்களை ஏற்றுக்கொள்கிறார், அந்த மக்களை அன்பு செய்கிறார். அந்த அன்பு, நீ பாறையை அடி, பாறையிலிருந்து தண்ணீர் வரும். அந்த உயிருள்ள ஒரு நீற்றை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார்.
இன்றைய நற்செய்தியிலே சமாரியா அந்த பெண்ணை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு மதிய வேளையிலே அந்த கிணற்றின் அருகே காத்திருக்கிறார். ஆண்டவர் பசியோடு இருக்கிறார். அவருக்கு உணவு வாங்கத்தான் சீடர்கள் எல்லோருமே அவர்கள் ஊருக்குள் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். பசியோடு, களைப்போடு, தாகத்தோடு ஆண்டவர் அந்த கிணற்றின் அடியில் இருக்கிறார். வெறுமனே அவர் இருக்கவில்லை. ஒரே ஒரு ஆன்மாவுக்காக ஆண்டவர் அந்த மதிய வேளையிலே அந்த கிணற்றின் அருகிலே காத்திருக்கிறார். யாரும் வராத நேரத்தில் தான் இந்த பெண் வருவாள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் முன்னறிந்த கடவுளாக இருக்கிறார். அந்த ஒரே ஒரு பெண்ணுக்காக, அவளுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவர் அந்த கிணற்றின் அடியில் இருக்கும் பொழுது அந்த பெண் வருகிறார். அற்புதமான ஒரு உரையாடல் தொடங்குகிறது. உடல் தாகம், தண்ணீரை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். அந்த தாகம் ஆன்ம தாகமாக அது மாறுகிறது. உம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்கிற எண்ணம் வரும் பொழுது கொடுத்து உதவ வேண்டும் என்கிற எண்ணத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட வாழ்வை பற்றி அவர் கேட்கும் பொழுது அவள் மறைக்கிற உண்மைகளை ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். அவளை பற்றி தவறாக ஆண்டவர் பேசவில்லை, கடிந்து கொள்ளவில்லை. அவளுடைய அந்த களங்கமான ஒரு வாழ்வை குறித்து அவர் எந்த ஒரு அவநம்பிக்கையும் படவில்லை. அவளை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. நீ இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய வாழ்வு ஒரு கேவலமான வாழ்வாக இருக்கிறது என்று அவளை எந்த விதத்திலும் ஆண்டவர் காயப்படுத்தவில்லை. ஒரு ஆரோக்கியமான உரையாடல் அங்கு இருக்கிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற உரையாடல் அங்கு இருக்கிறது. அந்த உரையாடலின் வழியாக ஆண்டவர் அவளுடைய பாவம் நிறைந்த அந்த ஒரு வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்பவராக அவர் இருக்கிறார். இதுதான் இந்த பெண், இப்படித்தான் அவள் வாழ்ந்து வருகிறாள், இப்படித்தான் அவளுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. இந்த பெண் இதிலிருந்து அவள் திரும்பி வர வேண்டும், அதற்கு நான் பொறுமையாக காத்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு ஆண்டவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவளை அன்பு செய்கிற ஆண்டவராக அங்கு இருக்கிறார். அவளுடைய வாழ்க்கையை பற்றி அவர் தெளிவுபடுத்தும் பொழுது முதலில் நீ இருப்பாரோ என்கிற உறவின் நிலை மாறுகிறது. அவள் ஊருக்குள் செல்லுகிறாள். பாவியாக அவள் ஊரிலிருந்து கிணற்றடியிலே வந்தவள் கிணற்றிலிருந்து ஊருக்குள் செல்லும் பொழுது அவள் ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு சாட்சியாக அவள் செல்லுகிறாள். வாருங்கள், மக்களை அவர் அழைக்கிறார், மக்களை அவர் அழைக்கிறாள். இதோ வாருங்கள், இதோ என்னை பற்றி, என் வாழ்க்கையை பற்றி தெளிவாக தெரிந்த ஒருவர் இருக்கிறார் என்று மற்றவர்களை இயேசுவிடத்திலே அழைத்து செல்லுகிற ஒரு வாய்க்காலாக, ஒரு சாட்சியாக அவள் மாறுகிறாள். ஆண்டவருடைய புரிதல், ஆண்டவருடைய ஏற்றுக்கொள்ளுதல், ஆண்டவருடைய அன்பு அவளுடைய முழு வாழ்க்கையே மாற்றியதாக அங்கு இருக்கிறது. யூதர்கள் என்றால் இனப்பகை. அந்த யூதர்களை ஒரு விசை கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று கருதின சமாரியர் ஊரிலேயே ஆண்டவர் தங்கி இருக்கிறார். அவர்களோடு உறவாடுகிறார், உரையாடுகிறார். இந்த 3 நிலைகள் தான் அந்த ஊர் மனம் மாற, அந்த பெண் மனம் மாற மிகப்பெரிய ஒரு காரணமாய் அங்கு இருந்தது. ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய புரிதலும், கடவுளுடைய ஏற்றுக்கொள்ளுதலும், கடவுளினுடைய அன்பும் நிரந்தரமாக நிலையாக இருப்பதால் தான் நாம் அனைவரும் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய புரிதல் இல்லை என்றால் நாம் எப்படி இருப்போம் என்பதே நமக்கு தெரியாது. புரிந்து கொள்ளுகிற கடவுள், ஏற்றுக்கொள்ளுகிற கடவுள், அன்பு செய்கிற கடவுள் நமக்கும் இந்த 3 நிலைகளைத்தான் ஒரு வாழ்க்கை பாடமாக ஆண்டவர் கொடுக்கிறார். நீயும் உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களை புரிந்து கொள், ஏற்றுக்கொள், மன்னித்து வாழ், அன்பு செய். நீ வாழுகிற அன்பியம், நீ வாழுகிற பங்கு, உன்னுடைய சமூகம், உன்னை சார்ந்த மக்கள் ஒவ்வொருவரையும் நீ புரிந்து கொள், ஏற்றுக்கொள், அன்பு செய்.
குறைகளோடு இருப்பவன் தான் மனிதன். தவறு செய்யக்கூடிய நிலையில் இருப்பவன் தான் மனிதன். நான் தவறு செய்யும் பொழுது என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டும் எப்படி நான் விரும்புகிறேனோ அதே போலத்தான் பிறர் தவறு செய்யும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான நல்ல கிறிஸ்துவ சாட்சியம், கிறிஸ்துவ உறவின் நிலை அது வெளிப்படும். அப்பேற்பட்ட உறவின் நிலையில் நாம் வாழ தொடரும் பலியில் நாம் ஜெபிப்போம். ஆமென். ஆவியாரை நம்புகிறேன், புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன், புனிதரின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன், பாவ மன்னிப்பை நம்புகின்றேன், உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன், நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இறைவனுடைய இரக்கத்திற்காய் காத்திருப்போருக்கு அவர் என்றும் இரக்கம் அருள்கிறவராய் இருக்கிறார். சிறப்பாக அவரை நோக்கி மன்றாடுகிற நாளிலே அவர் காட்டுகிற தயவு என்றும் நமக்கு துணையாய் இருக்கிறது. இறைவன் அருளும் நலன்களுக்காக நாம் இப்பொழுது ஒரு மனதோடு கூட நம்பிக்கையில் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் ஊற்று எம் இறைவா, உள்ளத்து உணர்வோடு உம்மை வழிபட நீர் பெயர் சொல்லி அழைத்த எல்லா சமய தலைவர்களுக்காகவும் வேண்டுகின்றோம். இறைவன் என்பவர் உள்ளத்தால் உணரப்பட வேண்டிய உன்னத சக்தி என்பதை உணர்ந்து இந்து, முஸ்லிம், சீக்கியம் என பல்வேறு சமய நெறிகளை பின்பற்றி மக்களை வழிநடத்தக்கூடிய சமய தலைவர்கள் யாவரும் அன்பின் அடிப்படையில் உண்மை கடவுளை கண்டுகொள்ள வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழியே எம் இறைவா, வாழ்வளிக்கும் கரமாக தங்களை அர்ப்பணித்த நாட்டு தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். மக்கள் நலனுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிப்பதாக உறுதி கூறும் எம் நாட்டு தலைவர்கள் பணத்தையும் அதிகாரத்தையும் மையப்படுத்தி வாழ்வை வடிவமைக்காமல் ஏழை எளியவரின் நலனை அடிப்படையாக கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை வகுத்திட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவின் ஊற்றே எம் இறைவா, வாழ்வின் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல புத்தகங்களோடு போராடும் எம் பள்ளி மாணவர் செல்வங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பொதுத் தேர்வை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய, பொதுத் தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவியரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை ஞானத்தாலும் அறிவாலும் நல்ல உடலுள்ள நலத்தாலும் நிறைப்பிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்லதொரு நாளை மீண்டும் எங்கள் வாழ்வில் தந்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற உம்முடைய மேலான தயவிற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நாங்கள் உம்முடைய மகிமைக்கென்று இன்று விழாவினை மகிழ்வுடன் சிறப்பித்து கொண்டிருக்கும் வேளையில் உலகில் ஆங்காங்கே நாட்டுக்கு நாடு போரிட்டு கொண்டு அப்பாவி பொதுமக்கள் மாண்டு கொண்டு இருப்பதை எண்ணி உள்ளபடியே உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம். நீரே சர்வத்தையும் செய்ய வல்லவராகியால் அந்தந்த நாட்டு தலைவர்களின் உள்ளத்தில் பேசி போரை முடிவிற்கு கொண்டு வந்து மக்கள் அமைதியுடனும் சமாதானத்துடனும் அன்புடனும் வாழ கிருபை பாராட்ட வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பை உருவான இறைவா, உமது இரக்கமும் உமது தயவும் எங்களது வாழ்வாய் அமைகிறது. உம் திருச்சந்நிதியில மை நோக்கி ஏறெடுத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக அருள் புரிய மன்றாடுகின்றோம். தரும் காணிக்கையாவையும் உவப்புடன் ஈர்த்தாயின் பரம்பொருளே, காணிக்கையாவையும் உவப்புடன் ஈர்த்தாயின் பரம்பொருளே. பலிகளால் மன நிறைவடைந்து எங்களுக்கு நீர் அருள்வீராக. எங்களை குற்றங்களிலிருந்து மன்னித்து எங்களுக்கு நாங்கள் மன்றாடும் நலன்களை அருள வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவரான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவரான கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையினை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவருடைய இறை அன்பின் நெருப்பை பற்றி எரியச் செய்தார். ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானதூதர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உமது திருப்பெயருக்கு துய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவிலே அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்துமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மரித்து உயிர்த்தீரே,
ஆண்டவரால் நீர் உளம்கணிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் முதலாக புனிதமிக்க கன்னி யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாயர் தாமஸ் அக்வீனாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், நமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தரலும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் பங்கிலே அரசு தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்கு தேவையான தூய ஆவினுடைய வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் ஞானத்தையும் வேகத்தையும் கொடுத்து நீதாமே ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் அதிக மதிப்பெண்களோடு மாபெரும் வெற்றியை அளிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இங்கே கூடியிருக்கிற இந்த மக்கள் ஒவ்வொருடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் கேட்டு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றும் எல்லா கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், காயங்கள் அனைத்திலிருந்தும் மக்களை விடுவித்து இவர்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மக்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆவியின் வல்லமையால் அபிஷேகம் செய்யப்பட்டு அவருடைய வரங்களாலும் கனிகளாலும் கொடைகளாலும் விருப்பப்பட்டு இவர்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவைகளையும் சந்தித்து நிறைவு செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த உலகத்தின் அழைத்து கொண்ட அடியார்களை, இந்த கலையிலக்கம் செய்துள்ள அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமிழரின் சாயலாக மாற்றும் நாளில் இருந்த இவர்களும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல் இருப்பார்களாக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணில் நடத்தியும் துடிப்பேறவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை இருப்பது போல் நாங்கள் கண்டு என்னென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் மகிழ்ச்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பெருக உமது ஆட்சியும் வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்களது நம்பிக்கையை பாரும், எங்களது தடுமாற்றங்கள் பாவங்களை பாராதேயும். ஒரு மனதோடுமை நோக்கி மன்றாடுகின்ற எம் சகோதர சகோதரிகள் யாவருடைய நம்பிக்கையின் பொருட்டு இந்நாளிலே எங்களுக்கும் நாங்கள் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிற எமது குடும்பங்கள் எமது தேவைகளுக்கும் நீர் தயவு காட்டுவீராக. உமது அமைதியில் சமாதானத்தில்
நாங்கள் நிலை பெற எங்களுக்கு அருள் புரிந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய என்றும் இருப்பதாக. இந்நாளில் இறைவன் நமக்கு தருகிற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். நம்பிக்கையோடு அவர்தம் ஆசீருக்காய் அவர்தம் இரக்கத்திற்காய் மன்றாடுகிற ஒவ்வொருவரின் பெயர் சொல்லி அழைக்கின்ற உன்னத தெய்வீக திரு பிரசன்னம் இவரே. உடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பெரு பெற்றவர்களே. அதை மாத்திரம் என் ஆன்மா நலமடையும். நின்று இறங்கி வந்த ஜீவனுள்ள உணவை பாருங்கள். சென்ற வார காணிக்கை ரூபாய் 3720. கடந்த வெள்ளியன்று பசிப்பினி காணிக்கை ரூபாய் 930. இன்று நமது சிறுமுகை பங்கின் வரலாற்று சிறப்புமிக்க திருப்பலியை நிறைவேற்றிய அருட்தந்தையர்களுக்கு பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு மக்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான நன்றியுரைகள் திருப்பலிக்கு பின் இருக்கும். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த மரணப்பண்டு நிர்வாகிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் திருப்பலியை சிறப்பிக்க மார்த்தா தூய்மை பணிக்குழுவினரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் திருப்பலிக்கு பின் மரணப்பண்டின் மகாசபை கூட்டமானது நடைபெறும். பங்கு மக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்று காலை அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்படும். காலை உணவிற்கு நன்கொடை கொடுப்பவர்கள் தாராளமாக கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு திருப்பலியும் சிலுவை பாதையும் நடைபெறும். மற்ற நாட்களில் வழக்கம்போல் திருப்பலி நடைபெறும். வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை தியானத்தை சிறப்பிப்பவர்கள் அல்போன்சா அன்பிய குடும்பத்தினர். மாத சந்தா, மரணப்பண்டு சந்தா மற்றும் மரணப்பண்டு நிதி ஆகியவற்றை தவறாமல் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவரான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை ஆசியோடு சென்று வாழ்வோம். இன்று இந்த பலி நிறைவேறியது. கல்லறை மந்திரத்தல் இப்பொழுது நடைபெறும். மக்கள் கல்லறைக்கு போக வேண்டாம், இங்கேயே இருங்க, அப்புறம் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு போய்க்கலாம். ஃபாதர் மட்டும் மந்திரிச்சிட்டு வந்துடுவார், அப்புறம் போய்க்கலாம். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான அன்பு தெய்வமே இறைவா, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற
விசுவாசிகளான எங்கள் உற்றார் உறவுகள், நண்பர்கள், நலம் விரும்பிகள் அனைவருக்கும் நீர்தாமே இரக்கத்தை கொடுத்து மன்னிப்பை நிறைவாய் பொழிந்து அவர்களுடைய பாவ கரைகளையெல்லாம் போக்கி உம்முடைய திரு இரத்தத்தினாலே அவர்களை கழுவி உமது திருமுகத்தை காணும் பேற்றை அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் இதோ இந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அனைத்து ஆன்மாக்கள் மீதும் இரக்கம் காட்டி நித்திய இழைப்பாற்றியை தந்தருள்வாராக. தந்தையர்கள் அவர்கள் ஒரு மணி மீதர் சென்று கல்லறையை வந்திருப்பார். மற்ற தந்தையர்கள் அவர்கள் இப்பொழுது தந்தையர்களுக்கு நன்றி செலுத்தி அவர்களை கௌரவிக்கும் சடங்கு கல்லறை தோட்டத்தில் இப்படி ஒரு திருவிழாவை நம்ம கொண்டாடினதே இல்லை. இவ்வளோ கிராண்டாக இத்தனை கூட்டத்தோட முதல்ல நம்ம திருவிழா கொண்டாடி இருக்கோம். அதுக்காக நம்ம எல்லாரும் பலத்த ஒரு கரவொலி எழுப்பலாம். இதுதான் முதல் முறை இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சிறுமுகை சர்ச் அப்படின்னே சொல்லலாம். இந்த திருப்பலியை நமக்கு ரொம்ப சிறப்பாக நிறைவேற்றி கொடுத்த மோஸ்ட் ரெவரண்ட் ஃபாதர் விக்டர் பால்ராஜ் அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவருக்கு திரு ஆண்டனிதாஸ் அங்கிள் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார். மட்டுமல்லாத நமது மேட்டுப்பாளையத்தின் வட்டார தலைமை குருவும் கூட. ஆகவே சிறப்பான கரவுகளில் கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி என்னதான் கொரோனா டைம்ல பூசை வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாலும் இல்ல நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சேஃபா நம்மள எல்லாம் பார்த்துக்கிட்ட திரு லூ வருமாறு திரு ஜேம்சன் அவர்கள் ஏதோ நம் ஃபாதருக்கு பொன்னாடை போர்த்தி தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக இவருக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பங்கில் இந்த ஃபாதர் ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். நமது மண்ணின் மைந்தர் வேற யாருக்கும் இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கவே முடியாது. எந்த ஒரு பங்கிலையும் ஹென்ரி ஃபாதருக்கு இப்படி ஒரு முன்னுரையும் வழங்க முடியாது. எங்க வீட்டில் நம்ம எல்லார் வீட்டிலையும் இவர் எப்பவுமே ஒரு ஆள் தான். நம்ம வீட்டுடைய நல்ல காரியங்களாகட்டும் எல்லாத்துக்குமே ஆளாக வந்து பங்கெடுத்துப்பார். அனைத்து திருவிழாக்கள்லையும் முகமலர்ச்சியோட வந்து யூத் ஆகட்டும் எல்லா பசங்களுக்கும் அவருடைய பாச மலையை பொழியும் திரு ஹென்ரி டேனியல் ஃபாதர் அவர்களை மேடை கலைக்கிறேன். அவருக்கு பொன்னாடை போர்த்த திரு தாமஸ் ஹோமா அவர்களை மேடை கலைக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். நம்ம பங்குல செஞ்ச ஒரு தேர் தான். எத்தனை பேருக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். வேளாங்கண்ணி சர்ச்சை அப்படியே தத்ரூபமா செஞ்சோம். இத்தனை வருஷமும் அப்படி ஒரு தேரை நம்ம பங்கு மட்டும் இல்லை, இந்த லொக்காலிட்டியில் எந்த ஒரு பங்காளியும் செஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் யூத் டீம் அப்போல்லாம் நாங்கள் கேட்டிசமில் குழந்தைங்களாக இருந்தோம். ஃபாதருக்கு எங்களெல்லாம் தெரியுமான்னு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் யூத் ஆகட்டும் கேட்டிசம் ஆகட்டும் எல்லாத்தையுமே பயங்கரமாக கேதர் பண்ணின திரு ஃபாதர் ஜஸ்டின் அவர்களை அழைக்கிறோம். அவருக்கு திரு ஜான் பயஸ் அண்ணா அவர்கள் பொன்னாடை போர்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததும் நமது முன்னாள் பங்கு தந்தை ஃபாதர். இவரை பற்றி பேசணுன்னா அப்படியே அடிக்கிட்டே போகலாம். ஒன் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார் ஃபாதர்ஸ். நம்ம பங்குக்கு நம்ம சர்ச்சை ரெனோவேட் பண்ணினதாகட்டும், நம்ம ஆலயத்தில் ஒரு முதல்ல ஒரு கெபி தொடங்கினதாகட்டும், இவரால் பல முதல் முறை நமது பங்குகளில் நடந்திருக்கு. அதில் ஒன்று தான் மாதா யூத் அண்ட் கேரல்ஸ். கிறிஸ்மஸ் டைமில் முதல்ல அன்பே கேரல்ஸை தொடங்கினவரும் இவர் தான். இப்போ வரைக்கும் நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். லென்டன் டேஸ்லேயும் அப்படி தான். நம்மளெல்லாம் முதல்ல ஒரு திரு யாத்திரை எல்லாத்தையும் 2 பஸ் பிடிச்சி அதில் பயங்கர சண்டைகள் இருந்தது, ஹாப்பினஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. எங்களை முதல்ல இத்தனை விஷயமும் எங்களுக்காக நம்மளை ஆராதனை காலையில் 6:30 மணிக்கு ஆராதனை, நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி குடும்பமாக இருந்து ஜெபிக்கணும், நமக்கெல்லாம் 7 நாள் ஆராதனை இங்கே நடந்தது. ஸோ இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் நம்முடைய அனைவர் வீட்டிலும் ஒருத்தர் திரு ஜெயசீலன் ஃபாதர் அவர்களை மேடை கலைக்கிறேன். அவருக்கு பொன்னாடை போர்த்த திரு வர்கீசனா அவர்களையும் அழைக்கிறேன். Thanks a lot, Father. Thank you.
தேங்க்யூ ஃபாதர். நாள் பங்கு தந்தை என்னதான் இவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏஜ்டாக இருந்தாலும் அவருடைய வயசு என்றைக்குமே என்றும் 16 தான். அவருடைய இளமை டிப்ஸை தான் நம்ம எல்லாருக்கும் பிரசங்கத்திலையும் மெடிக்கல் டிப்ஸ் ஆகும், ஹெல்த் டிப்ஸ் ஆகும் நமக்கு அப்படியே வாரி வழங்குற ஒரு ஃபாதர் திரு பால்ராஜ் சஹாய்ராஜ் அவர்களை மேடை கழிக்கிறேன். அவருக்கு பொன்னாடை போட்ட திரு ஆண்டோ பெர்னாண்டோ அவர்களை மேடை கழிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். இன்னமும் சில நன்றிகள், முக்கியமான நன்றிகள் எல்லாம் வரும். பட் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன நன்றிகளை இப்போ நாங்கள் சொல்லி முடிச்சிடும். இந்த இடத்துக்கான பெயிண்டிங் ஒர்க்ஸ் அனைத்து ஏரியாக்களுக்கும் பெயிண்டிங் ஒர்க்ஸை செய்து கொடுத்தவர்கள் திரு அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை சொல்லிடலாம். அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 32,350 ரூபாய். இது மிகவும் பெரியதான ஒரு அமௌண்ட். நம்ம பங்கிற்காக மீண்டும் ஒரு பலத்த கரவொலி கொடுத்துடலாம் அவர்களுக்காக. ஷெட் ஒர்க்கை செஞ்சு கொடுத்தவர் திரு நாகராஜ். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் இந்த கிராஸையும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு. அதனால திரு நாகராஜ் அவர்களுக்கும் நல்ல பலத்த கரவொலிகளை செலுத்தலாம். மேலும் இந்த பில்டிங் கட்டி கொடுத்த இந்த மேசன் மற்றும் இந்த கட்டி கொடுத்த அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு கரவொலியை நம்ம இந்த செகண்ட் தெரிவிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது கலர் அப்படிங்கிறது தெரியும். யூஸ்வலாக கலரை திருநாளுக்கு மட்டும்தான் இவ்வளோ க்ளீனாக இருக்கும். இன்றைக்கும் இவ்வளோ க்ளீனாக எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் நமது ஆலயத்தின் தூய்மை பணிக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் பரத்த நன்றி மற்றும் பரத்த கரவொலிகளை செலுத்தலாம். இந்த சத்தியம் அடுத்தது இதற்கான முழு எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கையும் செஞ்சவங்க திரு புஷ்பராஜ் மற்றும் மிமிதா அண்ட் ஃபேமிலி அவர்களுக்கும் சிறப்பான கரவொலிகள். சிறப்பாக பராமரிச்சிருக்காங்க. அதுலயும் சிறப்பாக இப்போ கரண்ட்ல இருக்கிற அந்த டீம், இவங்க கிட்ட ஒரு பிளஸ் என்னன்னா டீம் ஒர்க். ஒவ்வொருத்தங்களும் உடைய கோஆர்டினேஷன் தான் இவங்களுடைய பிளஸ். அதற்கு மிகப்பெரிய கரவொலி நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராவது ஒருத்தங்க இங்க இருந்துட்டே இருக்காங்க. இந்த கலர வேலைகள், இந்த இத்தனை செடியும் பராமரிக்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ட்ரிப் இரிகேஷன் வந்துடும். ஒரு ஹாஃப் ஆஃப் தி சர்ச் வந்து யூஸ்வலாக நவுந்துரும் காணிக்க கொண்டு வரும்போது. நம்மலாம் இப்போல்லாம் டிஜிட்டல் ஏராக்கு மாறிட்டோம். எல்லாரும் ஃபோன் தான், ஜிபே தான், யாருமே கேஷ் இருக்கிறது இல்லை. அதனால நம் மரண ஃபண்டுக்காரர்கள் மிக அழகாக இதோ ஸ்கேனர் ஒட்டி இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கையில் கேஷ் கொண்டு வரலனாலும் ஸ்கேனரில் அழகாக ஸ்கேன் பண்ணிடலாம். ஸ்கேன் பண்ணி இத்தனை காணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இத்தனை விஷயங்கள் இங்கே நடந்துட்டுருக்கு. நம்மலாம் டிஜிட்டல் ஏராக்கு மாறிட்டுருக்கோம். அதனால் இதையும் பார்த்து இந்த பேப்பரையும் கவனித்து செல்லுமாறு மிகவும் தாழ்மையுடனும் அன்புடனும் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த ஸ்நாக்ஸு வாங்க வரும்போது வரிசையாக நின்று சண்டை போடாமல் அமைதியாமல் எல்லோரும் சாப்பிட வேண்டிய முறையில் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா 250 தான் நம்ம வாங்கி வச்சுருக்குறோம். எல்லோரும் வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் பின்னாடி வரவங்களுக்கு கிடைக்காது. உண்மையை சொல்லிடுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, சரியா? அப்புறம் பெயிண்டிங் பற்றி பேசினாங்க. ஆனால் ஜான் வந்து வெறும் பணத்தை மட்டும் போடலை. ஏன்னா சேரை உட்காந்து பாப்பா அப்படி இப்படி என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், என்ன ஃபீலிங் ஓகே. அப்போ அந்த அளவுக்கு பேடன் எடுத்துருக்குறா. அப்படி வெறும் பணம் மட்டும் இல்லை, உழைப்பும் கூட. அதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். முதல்ல குடும்பத்துக்காக ரொம்ப சத்தமாக கையிடிங்க. ஏன்னா இன்னும் உற்சாகம் வரணும். அதே மாதிரி எலக்ட்ரீஷியன் மிஸ்டர் புஷ்பராஜ் அவர்கள், அவரும் அப்படி தான் எலக்ட்ரிக் ஒர்க்கு. அப்புறமா நம்ம ஜோஸ் டெக்கரேஷன், அவர் என் கூட காந்திபுரம் வந்து ஒரு நாள் என் கூட ஸ்பெண்ட் பண்ணி இந்த 2 ரைட்டில் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு கடையாக ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்மளுடைய டீம் ஒர்க், நம்முடைய மக்களுடைய அன்பு, உழைப்பு எல்லாம் இதில் இருக்குது, சரியா? இது நம்முடைய முதல் வெற்றி, நம் பங்குக்கு கிடைத்த முதல் வெற்றி. இது அடுத்த வெற்றி என்னது, நம்ம தான் எதிர்பார்க்கணும். கொடிமரம் கட்டுறோமா, கோயில் கட்டுறோமா, என்ன கட்ட போகிறோம் அப்படிங்கிறது நம்மளால் முடியாது, ஒன்றுமே கிடையாது. இது கூட முடியுமான்னு நான் யோசித்தோம், நான் முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, இதே பெரிய வெற்றி தானே நமக்கு. அப்போ அதை நம்ம யோசித்து செயல்படும், அன்பாக செயல்படும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பை, ஒற்றுமை. சிறுமை பங்கு மக்களை பற்றி எல்லா இடத்துலையுமே பேசுவாங்க வட்டாரத்தில். அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு. எல்லா சூழ்நிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி அன்பாக போகக்கூடிய மக்கள் தான் சிறுமைய மக்கள். அதை வந்திருக்கக்கூடிய ஃபாதர்ஸ்களும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நன்றி, வணக்கம். மண் வெட்டி பிடிச்சி கூட்டி கழுவி அப்படி வேலை செஞ்சாங்க. நான் கண்ணால் பார்த்தேன். கடந்த 1 மாதமாக காலமாக
இப்படி வேலை செஞ்சாங்க. இதுக்கு வந்து பல லட்சம் எவ்வளவுதான் தெரியாது. அண்ணன் அந்தோணிதாஸ் அவர்கள் தண்ணி மாதிரி பண செலவழிக்க அவர் பெரிய கரகோஷம் எழுப்பி அவரை பாராட்டுவோம். அவர் அதோட ஒரு பெர்முடா போட்டு இங்கே வந்து சாதாரண ஆள் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவரை மனதார உளமாற பாராட்டுகிறேன். இந்த மரணப்படலில் செயல்பட்ட எல்லா சகோதர சகோதரிகளையும் மனதார பாராட்டுகிறேன். ஒத்துரி ஆன்மாக்களுடைய துணையும் வியாகுலனுடைய சகாயமும் பரிந்துரையும் எப்பொழுதும் இவர் அனைவருக்கும் இருப்பதாக, நம் அனைவருக்கும் இருப்பதாக. நன்றி. அன்பானவர்களே, வரும்பொழுது எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இது கல்ற தோட்டமா இல்லை தோட்டத்துக்குள்ளையான்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு சூழல். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் நிம்மதியாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தூங்கக்கூடிய ஒரு இடம் இருந்தால் அது சொல்லுங்களேன். கல்றை தான். ஒரு தடவை நான் தூங்கியிருக்கிறேன் சுங்கம் கல்றையில். அது சாவு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரணும். 6 மணிக்கு கொண்டு வந்துடுவேன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ புளியகுளத்தில் இருக்கிறேன். நான் போயிட்டேன் கல்றைக்கு 6 மணிக்கெல்லாம். சாவு வரல. 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆயிடுச்சு. என்ன இதான் இப்போ வந்துருங்கிறாங்களே ஒளிய வந்த பாட்டை காணேன். 11 மணிக்கு பார்த்தேன் வந்த பாட. சரி போய் ஒரு கல்றை தொடச்சிட்டு படுத்து அப்படியே தூங்கினவன் தான். விடிய காலையில் 4 மணிக்கு தான் சாவு வந்துச்சு. இடையில என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி அன்று தான் நானே முதல் உணர்ந்தேன். ஆகவே இது கல்லறை அல்ல. உண்மையாகவே இங்கே இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் வெளியில் இருக்கிற நம்மளாம் எத்தனை சண்டை, எத்தனை சச்சரவு, எத்தனை ஒரு இது இல்லைங்களா. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களாம் ஒரு நிம்மதியாய் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, அவங்களுக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. அவர்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இத்தகைய நல்ல உள்ளங்கள் உறங்கும் இந்த இடத்தை இவ்வளவு அழகாய் பராமரிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பணிகள் சிறக்க தொடர்ந்து செபிக்கின்றோம். அதே போல் எல்லாரையும் வாழ்த்துனாங்க, எல்லாரையும் ஒரு நன்றியோடு நினைவு கூர்ந்தார்கள். இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இவர்களை அரவணைத்து நடத்தி செல்லுகிற பங்கு தந்தையையும் சிறப்பாக இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டும். எல்லாருக்கும் மகிழ்வித்தார்கள். அவருக்காக நாங்கள் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல, ஆனால் அவர் கொடுத்த ஒன்று எங்கள் கையில் இருக்குது இல்லைங்களா. அதே போல் அவர் சொன்னார், எல்லாரையும் மாமா மாமான்னு உறவோடு அழைச்சார் இல்லைங்களா, கூப்பிட்டீங்க இல்லையா. அப்போ உங்களுக்கெல்லாம் மாமா இருக்கிற போது எங்களுக்கு ஒரு மாமா இருப்பார் இல்லையா. எங்களுக்கெல்லாம் மாமா யார் சொல்லுங்க? எங்களுடைய பங்கு தந்தை, எங்களுடைய மறைமாவட்ட குருக்கள் எல்லோராலும் அன்பாக மாமா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அழகான, ஒரு அருமையான, பாசமிகு அருட்தந்தை பால்சகா. எனக்கெல்லாம் அவருடைய பேரே சொல்ல வராது, மாமான் தான் வரும். அத்தகைய ஒரு அன்பான, ஒரு பாசமான அருட்தந்தை அவர்களுக்கு உங்களுடைய சார்பாக உங்களை பாராட்டுகின்ற எண்ணத்தோடு கூட அவருக்கு நம்முடைய டேனியல் ஃபாதர் அவர்கள் இதை போத்தி அவரை பாராட்டும்படிக்காக அன்போடு அழைக்கின்றார். எல்லாம் நல்லா கைதட்டலாமா? தேங்க்யூ. பாராட்டுக்கள். இந்த வாய்ப்பை கொடுத்துட்ட பங்கு தந்தை, பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி. மாதா மடியில் எப்படி இயேசு இருந்தாரோ, ஒவ்வொரு உத்திரிக்கு ஆன்மாவையும் அன்னையும் ஆண்டவர் இயேசுவும் உத்திரி சித்தர் என்ன செய்கிறாங்க? யாரை சொல்லுங்க? இது பயங்கர டீப் ஆன்மீகம். உத்திரி சித்தரை வந்து மாதாவும் இயேசுவும் உத்திரிக்கு ஆன்மாக்களுக்கு ஆறுதல் கொடுத்துட்டே இருக்காங்க. பயப்படாத, கவலைப்படாத, அவங்கள ஆறுதல் படுத்திகிட்டே இருந்து அவங்கள மோட்சத்துக்கு கூட்டி போகிறாங்க. இதுதான் வியாகுலனை செய்கிற ஒரு அருமையான காரியம். எனவே நீங்கள் கண்டிப்பாக இந்த வியாகுலனை இங்கே இருக்கிற ஆன்மாக்களுக்கும் எல்லா ஒத்துழைக்கிற யாருடைய ஆன்மாக்களுக்கு அப்படி ஆதரவு கொடுப்பார்கள் என்ற உறுதி நமக்கு கண்டிப்பாக கிடைத்திருக்க. எனவே நீங்கள் உத்திர ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க மறக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபித்தவர்களுக்கு ஆதரவளிக்கும்படியாக அன்போடும் பரிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது குருக்கள் அனைவரும் மரணப்பட்டு கொண்டு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பார்கள். பிறகு விரும்புகின்றவர்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். பாட்டு கிளாஸ் பாட்டு எடுக்கலாம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம்.
கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி, ஒரு கரு போல காத்தீரே நன்றி.